அன்பினர்களே, கட்டார் மீது இஸ்ரேல் தாக்கிய தாக்கம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வளைகுடாவில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது அரபியர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து அரபு நாடுகள் கட்டார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். அடுத்த கட்டமாக நாம் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று. அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது 3-4 விடயங்கள் இப்பொழுது ஒரு பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது அரபு தேசங்களில். முதலாவது, கத்தார் அமெரிக்க படைகளை வெளியேற்றி ஈரானிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை நிலைநிறுத்த அனுமதிக்க வேண்டும் என்று கத்தாரை ஈரான் கேட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய இஷ்யூ செய்தி. அடுத்த கட்டம் அதாவது ஒரு நேட்டோ படைகள் போன்று, நல்ல வழங்கிக் கொள்ளுங்க, நேட்டோ போஸ்ட் ஒன்று இருக்குத்தானே. இப்ப அமெரிக்கா தலைமையில நேட்டோ ஒன்று உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அதே போன்று அரபு தேசம் ஒரு நேட்டோ படைகளை பாகிஸ்தான்ல சேர்ந்து முற்று முழுதாக அரபு நாடுகள் சேர்ந்து, அல்லது முஸ்லீம்கள் ஓரளவாவது வாழ்கின்ற, இப்ப ஓரளவுன்னு சொன்னால் இப்ப கிறிஸ்தவ மக்களும் வாழலாங்கல்ல சில நாடுகள்ல, எல்லா நாடுகளும், அதாவது முஸ்லிம்கள் சரிந்து வாழும் நாடுகள், அரபு நாடுகள் மாத்திரமல்ல, பாகிஸ்தானையும் சேர்க்கப்படுறாங்க, பங்களாதேஷ் சேர்த்து, இப்படியாக அரபு தேசங்கள் முஸ்லிம் நாடுகளை இணைத்து ஒரு அரபு இராணுவ படைகொண்டை உருவாக்கும் திட்டம் குறித்து எகிப்து பேச்சுவார்த்தை செய்து வருகின்றது. இதுவும் ஒரு அரபு தேச செய்தியாக இருக்கின்றது. ஆக 2 விடயம் வந்துட்டா. 3வது விடயம் என்னவென்றால், அரபு தேசம் முழுவதும் இஸ்ரேலியர்களை தடை செய்வோம். அதை நாம ஒரு ஏற்கனவே காலை செய்தியா தந்துட்டோம் இல்ல. அது இஸ்ரேலுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போறோம்ல. இஸ்ரேலியர்கள் நாட்டுக்குள் வர வேண்டாம், இஸ்ரேல் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் எல்லாம் நாட்டுக்குள் தேவையில்லைன்னு சொன்னா அது உங்களுக்கு தான் நட்டம். அவன் வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ண போறல. அவன் வரப்போறான் எப்படி? அமெரிக்க பாஸ்போர்ட் ஹோல்டர் மூலமா தான் வரப்போறான். அதனால 3ஆம் விடயமா அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போறல. அதாவது இந்த புவிசார் தேசங்கள். அடுத்தது, இஸ்ரேலை அழிக்க கத்தாரிடம் இருந்து யெமன் ஆயுதப்படைகள் $500 பில்லியன் கேட்கிறாங்க. இப்ப 4 விடயம் வந்துட்டா என்ன? யெமன் அவர்கிட்ட வழி இல்லை. அதாவது கட்டாருக்கிட்ட எந்த ஒரு படைப்பலமும் இல்லை. இஸ்ரேலை அழிக்கக்கூடிய, தொடக்கூடிய, மோதக்கூடிய, அல்லது சும்மா தொட்டு சொருவக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாயால வட சுடலாமே ஒழிய எந்த ஒரு தாக்குதலையும் செய்ய முடியானால், பெஞ்சமின் பாம்ஸ் மீண்டும் சொல்லுகிறார், நாங்கள் நினைத்தால் உலகத்தின் எந்த நாட்டுக்கும் அடிப்பான் தானே, அடிக்கிறான் தானே, யாரு கேட்கலும். இப்ப கட்டார்ல கை வச்சிருக்கிறான். அவர் அமெரிக்காட நேச நாடு. ஏன் அடிச்சிருக்கிறான் அவன்? அதாவது இஸ்ரேல்ல முழு நோக்கமும் அந்த அதாவது ஹமாஸ் தலைகளை அடிப்பது. 1ஆம், 2ஆம் கட்ட தலைகளை அடிப்பது. இந்த திட்டம் ஒருபோதும் இலங்கை ராணுவத்திட்ட இருக்கல. இலங்கை ராணுவத்திட்ட அப்படி இருக்கும் என்றால் இந்த புலிகளின் 2ஆம், 3ஆம் கட்ட தலைகளை எப்போதோ அடித்திருக்கலாம். அதற்கான வாய்ப்பும் இல்லை. அதுக்கு ஒரு முழு காரணம் என்னென்றால், புலிகள் இயக்கத்துக்குள் இந்த அதாவது எட்டப்பர்களை ஊடுருவ விடலை. அதுக்கு முழு காரணம் பொட்டம்மான் பலம் இருக்கு இல்லையா? அந்த பலம் யார்கிட்டையும் அசைக்கல. இன்னும் இந்தியா அச்சப்படுவது பொட்டம்மானுக்காகத்தான். அந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான, அதை அவர் எவ்வளவு படிச்சாரோ எனக்கு தெரியல. அவருக்கு இந்த உளவு நடவடிக்கைகள் அவர் உடம்புல ஊறி போன ஒன்று. அப்ப அப்படித்தான் இந்த விடயங்களை பார்க்கப்படுது. ஆக கட்டாருக்கிட்ட எந்த ஒரு பலமும் இல்லை. பூனே இது புலி. ஆகினால இஸ்ரேல் மீது ஒருபோதும் இவர் தனியாக நின்று அடிக்க முடியாது. இவன் ஈரானை சேர்ந்தா மாத்திரம்தான் இவங்கெல்லாம் தப்பிக்கொள்ளலாம். இப்ப அமெரிக்கா வச்சு அவங்கள பாதுகாப்பு தானே வச்சிருக்கிறாங்க. ஈரான் அடிச்சிருவான் அச்சம் காரணமா தான் நீங்க ஒவ்வொரு பேஸ் அவனு கொடுத்துருக்கிறாங்க. அமெரிக்கன பேஸ் கொடுக்கறதுக்கு முழு காரணம், உங்களோட பதவி ஆட்டம் காண்றுவான், அவன் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுப்பான். உங்களுக்கு இந்த சுகபவத்தை விடையலாது. உங்களுக்கு இந்த சாப்பாடு, இந்த உலகம் தந்திருக்கிற சுகபவத்தை நீங்க அது ரசூலாக வாழ்ந்த தேசம் என்றதால் உங்களுக்கு அதை விட முடியல. ஆனால் எங்க ஒரு இஸ்ரேல் தேசம் முழு பலஸ்தீனிய மக்களை அழித்து நொறுக்கி கொண்டிருக்கிறான். மிக விரைவில் காசா ஒரு முற்று முழுதாக 90%, இன்னும் 10% இருக்குது. அந்த 10 லட்சம் மக்களையும் வெட்டுறான். அங்க அவன் படையை நிறுத்திக்கிட்டு அங்க குடியேற்றம் பண்ண போறான். ஆக அந்த மக்கள் ஒரு நெருக்குதலுக்கான படை தான் இருக்கிறாங்க. சரி, அமெரிக்க படைகளை வெளியேற்றி புரட்சிகர காவலர்கள் ஈரானிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை
நிலைநிறுத்த அனுமதிக்க வேண்டும் என்று கட்டாரை ஈரான் பரிந்துரைத்திருக்கின்றது. தோஹா இஸ்லாமிய உச்சி மாநாடு இஸ்ரேலுக்கு எதிராக தோல்வி அடைந்துள்ளதால், அதான் தோல்வியானே, அவங்க ஒன்றும் நடக்கலையே. தோஹா இஸ்லாமிய உச்சி மாநாடு சும்மா சாப்பிட்டு போனதுதான், சிற்றுண்டி தின்று போனது. அதாவது மஹிந்தர் மாம்ஸ் இருக்காருல்ல, அவரு நம்ம தலைவர் சம்பந்தன் அவர்களை பேச்சுவார்த்தை அலரிமால கூப்பிட்டு அழைத்து காலை சிற்றுண்டி கொடுத்த பழக்கம், மாலை சிற்றுண்டி, அது தலைவர் சம்பந்தன் அவர்களுக்கு பகிரங்கமா சொல்லியிருந்தார்கள். அது ஒன்று நடக்க போறல, சும்மா கூப்பிட்டு பேக்காடுறாங்க. தோஹா கட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நடக்க போறல என்று அவன் விளங்கி போச்சு. தோஹா இஸ்லாமிய உச்சி மாநாடு இஸ்ரேலுக்கு எதிராக தோல்வி அடைந்ததால் கத்தார் ஈரானுடான அனைத்து பாதுகாப்பு உறவுகளையும் மீண்டும் தொடங்கும் வாய்ப்பு வந்திருக்கின்றது. இப்ப அவன் என்ன சொல்ல போறான்? கட்டார், உங்களை கூப்பிட்டு பார்த்தோம், நீங்க எங்களோட அணையல, எந்த நாட்டையும் எந்த மக்களையும் எந்த தளங்களையும் நான் பாதுகாக்க வேணும், உங்கள்கிட்ட ஒன்னும் முடிவு இல்லை, உங்களோட பேச்சுவார்த்தை ஸ்ரீலங்கா பேச்சுவார்த்தை நம்ம இது நம்ம ஸ்டைல்ல அவங்க சொல்லல. நம்ம சம்பந்தன் ஐயா கூப்பிட்டு மஹிந்தர் மாம்ஸ் நடத்துற கூட்டத்தை போல நீங்க சிற்றுண்டி செஞ்சுட்டு போய்த்தங்க, ஒன்றும் நடக்க போறல. நான் ஈரானு கிட்ட இந்த பேச்சுவார்த்தையை பண்ணி எந்த நாட்டையும் மக்களையும் எந்த பொருளாதாரத்தை நான் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு என்று சொல்லி தோஹா கத்தார் தானாக ஈரான் பக்கம் சாயின் நிலைமை அதிகமாக இருக்கின்றது. அது விரைவில் நடந்துவிடும். தாக்குதலின் போது எந்த ஒரு உறுப்பு நாட்டையும் பாதுகாக்க நேட்டோ பாணியிலான கூட்டு ராணுவ படையை உருவாக்க எகிப்து ஒரு புதிய ஒரு இந்த ப்ரோபோசல் ஒன்று செஞ்சிருக்கிறது. ஒருங்கிணைந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு புவிசார் அரசியலில் அலைபாய்ந்து நட்பு நாடுகளையும் போட்டியாளர்களையும் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எரிசக்தி பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் கடல்சார் வர்த்தகத்திற்காக வளைகுடா நாடுகளை நம்பியுள்ள மேற்கத்திய பங்காளிகள் ஒருங்கிணைப்பு பெருகிய முறையில் சிரமப்படலாம் என்றும், இந்த தடை பிளவுகளை ஆழப்படுத்த கூடும் என்றும், முக்கிய பிரச்சனை ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக கத்தாரும் சேர்ந்துதான், அதாவது வளைகுடாவில் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேலியர்கள் மீதான தடையை கொண்டு வர போகின்றார்கள். அந்த பாதிப்புக்கு சொல்லப்படுகின்றது. இஸ்ரேலுடனான அதன் கூட்டணியை வளைகுடாவில் கூட்டாண்மையையும் சமநிலைப்படுத்துவதற்கான நீண்டகால அமெரிக்க முயற்சிகளை இந்த தடை சிக்கலாக்குகிறது. அமைதி வழிகளை உறுதிப்படுத்த அமெரிக்கா வழிகளை தேடுவதால் இந்த நேரம் குறிப்பிடத்தக்கது என்று பார்வையாளர்கள் நம்புகின்றார்கள். ஐரோப்பிய அரசாங்கங்கள் பயணம் மற்றும் வர்த்தக சிக்கல்கள் குறித்து அமைதியின்மையை வெளிப்படுத்துகின்றன. இஸ்ரேலை அழிக்க கத்தாரில் இருந்து யெமன் ஆயுதப்படைகள் $500 பில்லியன் கோருகின்றது. அதை கத்தார் கொடுக்க தயாராகவும் இருக்கின்றது. இஸ்ரேலை அழிக்க யெமன் ஆயுதப்படைகள் கத்தாரிடமிருந்து $500 பில்லியன் கோருவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று மறுபுறம் ஒரு செய்தியும் சொல்லுகிறது. அது ரகசியமான முறையில் அந்த பணம் கொடுப்பதற்கான வழிவகைகளை செய்கின்றது. சமீபத்திய முன்னேற்றங்கள் யெமன் இஸ்ரேலுடன் மோதல்களில் ஈடுபட்டுள்ளதை குறிக்கின்றது. காசா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக யெமன் ஆயுதப்படைகள் இஸ்ரேலிய இலக்குகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை அறிவித்துள்ளன. இந்த தாக்குதல்கள் ரெமோன் மற்றும் பென் குரியன் விமான நிலையங்கள் உட்பட மூலோபாய இடங்களையும் இஸ்ரேலுக்குள் உள்ள இராணுவ மற்றும் முக்கியமான உட்கட்டமைப்பு தளங்களையும் குறிவைத்துள்ளது. யெமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் யஹியா சாரை ஒரு அறிக்கையில் காசா மீதான ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்து முற்றுகை நீக்கப்படும் வரை நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அறிவித்துள்ளார். இந்த நிலைப்பாடு காசாவை ஆதரிப்பதற்கும் பிராந்தியத்தில் இஸ்ரேலிய நடவடிக்கைகளுக்கு எதிராக பின்வாங்குவதற்கும் யெமனின் பரந்த உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாகும் என்று சொல்லப்படுகின்றது. யெமனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு மிகவும் நிலையற்றதாகவே உள்ளது. இரு தரப்பினரும் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். யெமனில் உள்ள ஹவுதி இலக்குகளுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இது இஸ்ரேல் அதன் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கப்பல் பாதைகளுக்கு அச்சுறுத்தலாக கருதுகிறது. இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தில் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவும் எதிரிகளை தடுக்கவும் ஒரு பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. சர்வதேச சமூகம் இந்த முன்னேற்றங்களுக்கு எச்சரிக்கையுடன் பதிலளித்துள்ளது. நிதானத்தையும் ராஜதந்திர தீர்வுகளையும் வலியுறுத்துகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமைக்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது.
அதே நேரத்தில் பதற்றத்தை குறைக்கவும் அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கு நேர்மாறாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகள் மோதலின் புவியியல் விரிவாக்கம் மற்றும் சாத்தியமான மனிதாபிமான விளைவுகள் குறித்து கடுமையான கவலைகளை வெளியிட்டுள்ளன. தனிப்பட்ட ஆனால் தொடர்புடைய முன்னேற்றத்தில் கத்தாரின் இறையாண்மை பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் பரவலான கண்டனங்களை தூண்டியுள்ளது மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. மூத்த ஹமாஸ் அதிகாரிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் காசா அமைதி பேச்சுவார்த்தைகளை சந்தேகத்தில் ஆற்றியுள்ளது மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முறிவுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவை கத்தார் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அவர் பிராந்திய ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தும் தன்னார்வ மற்றும் தனிப்பட்ட லட்சியங்களை கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய கிழக்கு நிலைமை சிக்கலானதாகவும் நிலையற்றதாகவும் உள்ளது. பல மோதல்களுக்கும் பதட்டங்களுக்கும் மேற்பரப்புக்கு அடியில் கொதித்து வருகின்றன. இஸ்ரேலை அழிக்க யெமன் கத்தாரிடமிருந்து $500 பில்லியன் கூறப்படுவதானது மிகப்பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய அழிவுகளையும் உண்டாக்கக்கூடிய வழிவகை ஏற்படுத்தும் என்றும் ஒரு செய்தி சொல்லுகின்றது. மேலும் மோதலை தடுப்பதிலும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதிலும் ராஜதந்திர முயற்சிகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அந்த செய்தி சொல்லுகின்றது. இஸ்ரேலிய தலைமையின் மீது முழுமையான போரை யெமன் அதிகாரி அறிவித்திருக்கின்றார். அதாவது எந்த நிமிடத்திலும் யெமனின் தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது அடிக்கடி நிகழக்கூடும் என்றும் ஒரு செய்தி சொல்லுகின்றது. ஒரு துணிச்சலான மற்றும் சமரசமற்ற அறிக்கையில் ஒரு யெமன் அதிகாரி இஸ்ரேலிய தலைமையை குறிவைப்பதாக சபதம் செய்துள்ளார். அதாவது துல்லியமான மிகவும் காத்திரமான முறையில் பெஞ்சமின் நெத்தனியாகு தங்கியிருக்கும் இடத்தை நோக்கி ஒரு தாக்குதல் நடத்தப் போவதாக யெமன் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். துபாய் ஏர்ஷோ 2025 இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு ஐக்கிய அரபு எமிரேட் தடை விதித்துள்ளது. பிராந்தியத்தில் இயக்கவியலில் ஒரு மாற்றம் வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. துபாய் ஏர்ஷோ 2025 இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனங்கள் பங்கேற்பதை தடை செய்வதன் மூலம் ஐக்கிய அரபு எமிரேட் சர்வதேச பாதுகாப்பு ஒத்துழைப்பு துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பு கவலைகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கத்தாரின் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து இந்த தடை தாக்குதலுக்கு நேரடி எதிர்வினை என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புகின்றனர். இது இஸ்ரேல் மீதான ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நிலைப்பாட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. தோஹாரின் லக்கைஃபியா மாவட்டத்தில் ஒரு குடியிருப்பு வளாகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த வான்வழி தாக்குதலில் பல ஹமாஸ் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அவர்கள் மிக முக்கியமான தலைவர்கள் அல்ல என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் வளைகுடா பிராந்தியம் முழுவதும் பரவலான கண்டனத்தை தூண்டியது. கத்தார் இதை சர்வதேச சட்டம் மற்றும் கத்தாரின் இறையாண்மையை மீறும் துரோக மற்றும் கோழைத்தனமான தீவிரப்படுத்தல் என்றும் ஒரு முத்திரை குத்தி இருக்கின்றது. ஆக துபாய் விமான கண்காட்சி உலகின் மிகப்பெரிய விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கண்காட்சிகளில் ஒன்றாகும். இது நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் மற்றும் ராணுவ பிரதிநிதிகளை ஈர்க்கிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனங்கள் இந்த நிகழ்வில் வழக்கமான கண்காட்சிகளாக இருந்து வருகின்றன. ஆளில்லா வான்வெளி வாகனங்கள், சைபர் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற பல்துறைகளில் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்துகின்றன. இந்த ஆண்டு அவை விலக்கப்படுவது வளைகுடா பிராந்தியத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு ஏற்றுமதி வீழ்ச்சிகளுக்கு ஒரு அடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 வருட போரில் இஸ்ரேல் முற்றுமுழுதாக அதன் பொருளாதாரம் 0க்குள் போய்விட்டது. கிட்டத்தட்ட மிகவும் மோசமான ஏற்றுமதி இல்லை, இறக்குமதி இல்லை, விற்பனை இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லை. இப்படி இந்த பெஞ்சமின் மாம்ஸ்ர கொடாக்கண்டன் என்ற ஒரு பாணியில் தொடர்ந்து ஒரு ராணுவ தாக்குதலில் நாம் வெற்றி பெறுவோம் என்று முழு நாட்டையும் மக்களையும் அது சுரட்சம் சென்று கொண்டிருக்கிறான். இந்த பெஞ்சமின் மாம்ஸ் கொலை வெறி பிடித்து இரத்த வெறி பிடித்து ஒரு இரத்த வேங்கையாக அவன் நடத்தும் இந்த ஒரு தாக்குதலை
ஏனைய நாடுகள் கண்டித்தாலும் நேட்டோ நாடுகள் மௌனமாகவும் வெற்று அறிக்கைகளையும் கொடுத்தே வருகின்றது. துபாய் விமான கண்காட்சியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனங்களை தடை செய்வதற்கான ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் முடிவு மத்திய கிழக்கு புவிசார் அரசியலின் வளர்ந்து வரும் சிக்கலை பிரதிபலிக்கிறது. இந்த நடவடிக்கை ஒரு குறிப்பிடத்தக்க ராஜதந்திர செய்கையாக கருதப்படுகிறது. இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கண்டிப்பதில் எமிரேட்ஸை கத்தாருடன் இணைக்கிறது. வேலை நிறுத்தத்துக்கு பிறகு சிறிது நேரத்திலே ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஜனாதிபதி முகமது பின் சயீதின் தோஹாவுக்கு வருகை இந்த நிலைப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்துகிறது. ஜோர்தானின் பட்டத்து இளவரசர் குசைன் மற்றும் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இதை பின்பற்றுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வளர்ச்சி ஆபிரகாம் ஒப்பந்தம் மூலம் அடையப்பட்ட இஸ்ரேலுக்கும் அரபு நாடுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தின் பலகீனமான தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனங்கள் மீதான தடை பிராந்திய பதட்டங்கள், பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் வணிக வாய்ப்புகளை பாதிக்கும் சாத்தியக்கூறுகள் என்று எடுத்து காட்டுகிறது. சர்வதேச சமூகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதால் இந்த முடிவு எதிர்கால பாதுகாப்பு கண்காட்சிகளையும் மத்திய கிழக்கு புவிசார் அரசியலின் பரந்த இயக்கவியலையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றும் ஒரு செய்தி சொல்கின்றது. எது எப்படி பார்த்தாலும் இஸ்ரேலை ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து, அதாவது ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு நேட்டோ நாடுகள் போன்று வளைகுடா நேட்டோ நாடு அப்படி சொல்லலாம். நாங்க அரபு நாடுகள் சேர்த்து வளைகுடா வச்சாலும் பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதாவது மர நாடுகள், அதாவது ஒமான் போன்ற நாடுகள்லாம் சேர இருக்கின்றது. பல நாடுகள் சேர்ந்தாலும் ஒரு நேட்டோ நாடுகள் போன்று இவர்கள் தங்களது ஆயுத பிரதிபலம், அதாவது ஆயுதத்தை பாவித்தால் மாத்திரமே இஸ்ரேலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். அது மிகவும் அதிகமான ஈடுபாட்டு இருக்கின்றார்கள். இந்த மாதிரி, அதாவது எகிப்து, ஜோர்தான் போன்ற நாடுகள் இதை அதிகமாக விரும்புகிறது. இதெல்லாம் ஒரு இஸ்ரேலில் ஒரு தூண்டுதலாகவும் சொல்லப்பட்டாலும் இந்த ஜோர்தான், எகிப்து போன்ற நாடுகள் இஸ்ரேலின் நேச நாடுகள். இவங்களை நம்பி இறங்காம ஓரளவு தோஹா கட்டார் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றது. கட்டார் தனியாக இயங்குகின்ற போது அதை ஓரளவு நம்பலாம். ஆனால் இந்த இஸ்ரேலின் நேச நாடுகள் எப்போது எந்த இடத்தில் கழுத்தை அறுப்பார்கள் தெரியாது. அதனால் அதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்னும் மற்றும் ஒரு ஆய்வில் நாம் அது குறித்து பார்க்கலாம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.